வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பைத்தான் ஸ்ட்ரிங் மெத்தட்ல பார்ட் 3 பார்க்க போறோம். மாடிஃபை அண்ட் ஃபார்மேட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மாடிஃபை மெத்தட். ஸ்ட்ரிப் அப்படின்ற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட்ன்ற ஒரு வேரியபிளுக்கு ஹலோ பைத்தான் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த ஹலோ பைத்தான் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும். இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் ரிமூவ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். நெக்ஸ்ட் lstrip அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இது என்னன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி நமக்கு கொடுக்கும். rstrip அப்படின்னா ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் மட்டும் நமக்கு ரிமூவ் பண்ணி அவுட்புட்டா கொடுக்கும். ரீப்ளேஸ் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ல ஏதாவது ஒரு வேர்டோ இல்ல கேரக்டரோ நீங்க ரீப்ளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ரீப்ளேஸ் அப்படின்ற இந்த மெத்தட்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ பைத்தான் அப்படின்றது இந்த பைத்தான்ன்ற வேர்டை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வேர்ல்டு அப்படின்னு நான் மாற்ற போறேன். ஓகேங்களா, அந்த ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங் மெத்தட்குள்ள நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு வந்து அந்த டெக்ஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் வந்து பைத்தானுக்கு பதிலாக வேர்ல்ட் அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகிட்டு நமக்கு அவுட்புட்ல வரும். நெக்ஸ்ட் ஸ்பிளிட். இப்போ டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு வேரியபிளுக்கு அசைனிங் பாருங்க ஆப்பிள் கமா பனானா கமா சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரிங். இந்த ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கமாக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவும் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கா எனக்கு டிஃபைன் பண்ணி காட்டும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து வேரியபிள் நேம் டாட் ஸ்பிளிட். ஸோ எங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பிளிட் பண்ணணும் அந்த கமா அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ கமாவில இருந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் ஜாயின். ஸ்பிளிட் எப்படி ஸ்பிளிட் பண்ணிச்சோ அதே மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் ஒரே ஸ்ட்ரிங்கா ஜாயின் பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபன் இது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்ற வேரியபிள் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரிங்கும் எனக்கு வந்து ஒரே ஸ்ட்ரிங்கா ஜாயின்ட் ஆகிட்டு அவுட்புட்ல வரும். நெக்ஸ்ட் ஃபார்மேட் மெத்தட். ஃபார்மேட் அப்படின்ற ஒரு மெத்தடுங்க. ஸோ இதில் நேம் அண்ட் ஏஜ் அப்படின்னு ரெண்டு வேரியபிள். நேம்ல வந்து விஜய் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஏஜ் அப்படின்னா 25 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பாருங்க ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நேம் கோலன் பார்த்து இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள எம்டிஆர் இருக்கு கமா ஏஜ் கோலன் கர்லி பிரேசஸ் வந்து எம்டிஆர் விட்டு டாட் ஃபார்மேட் முதல்ல நேம் அப்படின்ற வேரியபிளோ நெக்ஸ்ட் ஏஜ் அப்படின்ற வேரியபிளோ கொடுத்து இது பண்ணுறேன். ஸோ அவுட்புட்ல நமக்கு என்ன வரும் அப்படின்னா நேம் கோலன் அப்படி அந்த எம்டி கர்லி பிரேசஸ்க்குள்ள இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் அவுட் ஆகிட்டு காட்டும். ஃபார்மேட் சேஞ்ச் ஆகி நமக்கு அவுட்புட்ல வரும். zfill அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குங்க. ஸோ நம் அப்படின்னு ஒரு வேரியபிளுக்கு 7 என்ற ஒரு வேல்யூ நான் இது பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம் டாட் zfill 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னா அது ஒரு 3 டிஜிட்டா வந்து நமக்கு வந்து காட்டும். அதாவது ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஜீரோஸ் ஆட் பண்ணி 007 அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல வரும். இதே num2 அப்படின்ற அந்த வேரியபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 to 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா zfill 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி 3 அப்படின்றது இருக்கிறதுனால ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு டபுள் ஜீரோவை ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட்ல வரும். சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குங்க. டெக்ஸ்ட் அசைனிங் பைத்தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட் டெக்ஸ்ட் டாட் சென்டர் அப்படின்னா எவ்வளவு தூரம் சென்டர்ல போகணும் 20 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ சென்டர்ல போச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கணும் ஸ்டாரை வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அவுட்புட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான் அப்படின்றது நமக்கு அவுட்புட்டா வரும். ஸோ இப்படி மாடிஃபை அண்ட் ஃபார்மேட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை கஸ்டமைஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம பைத்தான் லேர்னிங் சீரிஸ் டே 14. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. பைத்தான லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.